மதுரையில் முன் அறிவிப்பின்றி விவசாய நிலத்திற்கான மின்சாரம் நிறுத்தப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் வட்டாட்சியரிடம் முறையிட்டனர். மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக தற்போது சுற்றுச்சுவர் கட்டுவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பரம்பப்பட்டியில் கையகப்படுத்தப்பட்ட இடங்களை தவிர மீதமுள்ள நிலங்களில் விவசாயிகள் காய்கறிகளை பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி மின்வாரியத்துறையினர் மின்சாரத்தை நிறுத்தியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் திருப்பரங்குன்றம் வட்டாட்சியரை நேரில் சந்தித்து முறையிட்டனர். விமான நிலைய விரிவாக்கத்துக்கு இடம் நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களோட இடம் மிச்ச இடம் எடுக்காத இடம் நாங்கள் தனியாக இருக்குது. அந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் ஈபி லைனில் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க ஈபி லைன் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னென்னா விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நாங்கள் எங்களுக்கு கரண்டை நீங்கள் மாற்றி கொடுக்கணும். எங்களுக்கு அது நாங்கள் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம், தாசில்தார்கிட்ட கொடுத்துருக்கோம், ஏர்போர்ட்டு தாசில்தார்ட்டையும் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். ரொம்ப உழைச்சி இப்போ ஒரு வாரமாக இதே வேலையாக இருக்கும். எங்களுக்கு கலெக்டரை பார்க்க வேண்டியது, தாசில்தார் பார்க்க வேண்டியது, இப்படியே மாற்றி இப்போ எவ்வளோ நஷ்டம்னா நாங்கள் எவ்வளோ நஷ்டம் சொல்ல முடியுமா? பூரா பயிர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 4 நாள் ஆச்சுன்னா பூராமே கத்திரிக்காய், வெண்டைக்காய், எல்லா காய்கறி போட்டிருக்கோம், கீரை போட்டிருக்கோம். தண்ணி அடிக்காமல் இவங்க கரண்டை கட் பண்ணி போனதுனால எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியலை.